உலகத்திலே 100 வயது கடந்தவங்க எந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்க தெரியுமா? ஜப்பான் நாட்டில் தான் 100 வயது கடந்தவங்க கிட்டத்தட்ட 2,00,000 பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன் இவ்வளோ நாடுகள் இருக்கும்போது ஜப்பான் நாட்டில் மட்டும் 100 வயது கடந்தவங்க 2,00,000 பேர் இருக்காங்க? அதாவது நம்ம நினைக்கலாம் அந்த நாட்டில் உள்ள உணவு பழக்கவழக்கங்கள், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இதனால தான் அவங்க அதிக வயதோட வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், அந்த நாட்டு மக்கள் வயதானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதாவது கேர், அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதாவது ஜப்பான்ல அதிகமா கூட்டு குடும்பமா தான் வாழ்றாங்க. அந்த குடும்பத்துல உள்ள வயதானவர்களுக்கு ரொம்ப மரியாதை குடுக்குறாங்க. அவங்கள ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிறாங்க. எப்படி அக்கறையா பார்த்துக்கிறாங்க? அதாவது ஒரு வீட்ல வயதானவங்க இருந்தாங்கன்னா, முதல்ல அவங்கள சாப்பிட சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிடுவாங்களாம். அதுவும் வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்க கையில உணவ கொடுத்து வயதானவங்கள போய் சாப்பிட சொல்லுவாங்களாம். அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்களாம். அதாவது பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஜப்பான் நாட்டு மக்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், மரியாதை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலேருந்தே அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவும், அது ஒரு பண்பாடாவே வந்துருது. அதனால தான் அந்த நாட்டில வயதானவர்கள் அதிக வயதோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல உள்ள வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் குடுப்போம். அவங்கள ரொம்ப அக்கறையா பார்த்துக்குவோம். அவங்களுக்கு அன்பு செலுத்துவோம். அவங்கள்ட்டேருந்து அன்பு நிறைய வாங்கிக்குவோம். வணக்கம்.